என் தங்கமே, கடந்த வருட கண்ணீர் போதும். நீ அழுத அளவுக்கு வாழ்க்கை உன்னிடம் கணக்கு வைத்துக்கொள்ளவில்லை. நீ தாங்கிய ஒவ்வொரு இரவும், நீ விழுங்கிய ஒவ்வொரு கண்ணீரும் உன் மனசுக்குள்ள சேர்ந்து ஒரு எல்லையை உருவாக்கியிருக்கு. அந்த எல்லை தான் இப்போ சொல்லுது, இதுக்கு மேல வேணாம். வராகி அம்மன் அந்த எல்லையை நீண்ட நாளா பார்த்துக்கிட்டே இருந்தாங்க. இப்போ தான் அவங்க சொல்லுறாங்க, போதும். இந்த 3 நாள்ல நடக்கப் போற மாற்றம் சத்தமா இருக்காது, பெரிய அதிசயமா இருக்காது. ஆனா அது உன் வாழ்க்கையோட திசையையே மெதுவா திருப்பும். முதல் மாற்றம் உன் மனசுக்குள்ள தான் நடக்கும். நீ இப்போ எழுந்தவுடனே அந்த பழைய பாரம் எல்லாம் ஒரே அளவுக்கு தட்டிப்போகாது. இன்னும் ஒரு நாள் தானே மனசு சொல்லும். அந்த இன்னும் தான் மாற்றத்தின் தொடக்கம். என் தங்கமே, இந்த 3 நாள்ல உன் மனசு இனிமேல் ஒவ்வொரு விஷயத்துக்கும் ஒரே மாதிரி பதட்டப்படாது. முன்பெல்லாம் சின்ன விஷயம் கூட பெரிய பயமா தெரிந்திருக்கும். இப்போ அதே விஷயம் வந்தாலும் மனசு ஒரு நொடி நிற்கும். பார்க்கலாம் சொல்லும். அந்த ஒரு நொடி தான் வராகி அம்மன் உனக்கு கொடுத்த இடைவெளி. அந்த இடைவெளில தான் நீ உடையாம தப்பிக்கிறாய். இந்த 3 நாள்ல நீ உன் வாழ்க்கையை நினைச்சு முழுசா சந்தோஷமா இருக்க மாட்டாய். அதுக்கு அவசியமும் இல்லை. ஆனா நீ முழுசா சோர்ந்தும் போக மாட்டாய். இந்த நடுவில இருக்கிற நிலை தான் சுகம். எதுவும் இல்லாம இருப்பது அல்ல, எல்லாவற்றையும் தாங்கிக் கொண்டு அமைதியா இருப்பது. வராகி அம்மன் உன்னை அந்த நிலைக்கு தான் கொண்டு வர்றாங்க. என் தங்கமே, இந்த 3 நாள்ல உன் மனசுக்குள்ள ஒரு பழைய நினைவு வந்தாலும் அது முன்பு போல உன்னை முழுசா உடைக்காது. வலி இருக்கும், ஆனா நீ அதுல மூழ்க மாட்டாய். அது நடந்தது ஏற்றுக்கொள்ளும் சக்தி வரும். அந்த ஏற்றுக்கொள்ளுதல் தான் குணமடைதல். மறக்க வேண்டிய அவசியம் இல்லை, உடையாம இருக்க தெரிந்தா போதும். இந்த 3 நாள்ல உன் வாழ்க்கையில சில விஷயங்கள் இயல்பா தள்ளிப்போகும். சில மனிதர்கள், சில எதிர்பார்ப்புகள், சில ஆசைகள். நீ அதுக்காக சண்டை போட மாட்டாய். போகட்டும் மனசு சொல்லும். அந்த போகட்டும் தான் வராகி அம்மன் உனக்கு கற்றுக் கொடுக்கும் பெரிய மந்திரம். எல்லாவற்றையும் பிடிச்சுக்கிட்டே இருந்தா தான் கஷ்டம். சிலவட்டை விடுறது தான் பாதுகாப்பு. என் தங்கமே, இந்த 3 நாள்ல நீ உன் வாழ்க்கையை மற்றவர்களோட ஒப்பிடும் எண்ணம் மெதுவா குறையும். அவங்க முன்னாடி போயிட்டாங்கன்னு தோணினாலும் அது உன்னை இப்போ பழைய மாதிரி காயப்படுத்தாது. அவங்க பாதை அது, என் பாதை இது. ஒரு அமைதி வரும். அந்த அமைதி தான் வராகி அம்மன் உன் உள்ளத்துல வைக்கிற காவல். இந்த 3 நாள்ல நீ உன் மனசோட பேசுற மொழி மாறும். முன்பெல்லாம் நீ இப்படித்தான் குறை சொல்லின குரல் இப்போ பரவாயில்லை சொல்ல ஆரம்பிக்கும். அந்த ஒரு வார்த்தை பரவாயில்லை உன் வாழ்க்கையில நீ கேட்காத மிகப்பெரிய ஆறுதல். வராகி அம்மன் அதைத்தான் உன் மனசுக்குள்ள விதைக்கிறாங்க. என் தங்கமே, இந்த 3 நாள்ல நீ உன் உடம்பை கொஞ்சம் அதிகமா உணருவாய். சோர்வு வந்தா அதை ஒதுக்க மாட்டாய். ஓய்வு எடுத்துக்குவாய். இது சோம்பேறித்தனம் இல்லை, இது புத்திசாலித்தனம். உடம்பு பாதுகாப்பா உணர்ந்தா மனசு மெதுவா திறக்கும். வராகி அம்மன் உன் உடம்பு வழியா தான் மனசை குணப்படுத்துறாங்க. இந்த 3 நாள்ல நீ உன் வாழ்க்கையை பற்றி பெரிய முடிவுகள் எடுக்க மாட்டாய். அதுவே நல்லது. எல்லா முடிவும் இப்போவே எடுக்கணும்னு அவசியம் இல்லை. சில நேரம் முடிவை தள்ளிப்போடுறதே சரியான முடிவு. வராகி அம்மன் உன்னை அவசரப்படுத்தல, அவங்க உன்னை பாதுகாக்கிறாங்க. என் தங்கமே, இந்த 3 நாள்ல நீ உன் வாழ்க்கையில நடந்த எல்லா வலியும் உன் அடையாளம் இல்லைன்னு கொஞ்சம் கொஞ்சமா உணர ஆரம்பிப்பாய். நான் அந்த வலி இல்லை மனசு சொல்லும். நீ அந்த அனுபவத்தை கடந்து வந்தவன். அதுல சிக்கி நிற்கிறவன் இல்லை. இந்த உணர்வு தான் உன்னை இனிமேல் முன்னாடி நடத்தும். இந்த 3 நாள்ல உன் வாழ்க்கையில ஒரு சின்ன சந்தோஷம் வரலாம். பெரிய விஷயம் இல்லை, ஒரு சிரிப்பு, ஒரு நிம்மதி, ஒரு ஆழ்ந்த மூச்சு. அதை நீ தள்ளி விடாதே. இதுக்கே சந்தோஷப்படலாமா கேட்காதே. அந்த சின்ன சந்தோஷமே பெரிய குணமடைதலோட விதை. வராகி அம்மன் சின்ன விதை தான் விதைப்பாங்க. அது தான் வலிமையான மரமா வளரும். என் தங்கமே, இந்த 3 நாள்ல நீ உன் வாழ்க்கையை நினைச்சு என்ன ஆகுமோ பயப்படுறதை விட என்ன நடந்தாலும் நான் தாங்குவேன் நம்ப ஆரம்பிப்பாய். எதிர்காலம் தெளிவா தெரியாது, ஆனா உன் உள்ளத்தோட பலம் தெரிய ஆரம்பிக்கும். அந்த பலம் தான் உன்னை இனிமேல் உடைய விடாது. இந்த 3 நாள்ல நீ உன் வாழ்க்கையில சில விஷயங்களை மன்னிக்க முடியாம இருந்தாலும் பரவாயில்லை. மன்னிப்பு கட்டாயம் இல்லை, ஆனா உன்னை நீ குறை சொல்லாம இருந்தாலே போதும்.
வராகி அம்மன் உன்னிடம் முதல்ல இதைத்தான் கேட்கிறாங்க. உன்னை நீ காயப்படுத்தாதே நு. என் தங்கமே, இந்த 3 நாள்ல நடக்குற மாற்றம் உன்னை ஒரே நாள்ல புதிய மனிதனா மாற்றாது. ஆனா அது உன்னை பழைய வலிக்குள்ள திரும்பி விழ விடாது. இந்த மாற்றம் மெதுவானது, ஆனா அது உண்மையானது. சத்தமில்லாத மாற்றங்கள் தான் நீண்ட காலம் நிலைக்கும். கடந்த வருட கண்ணீர் உண்மையிலேயே போதும். நீ அழுதது நிரூபிக்க வேண்டியதுக்காக இல்லை. நீ அழுதது உயிரோட இருக்கிறதுக்காக. இப்போ வராகி அம்மன் உன் வாழ்க்கையில ஒரு புதிய கட்டத்தை தொடங்குறாங்க. இந்த கட்டத்துல நீ சண்டை போட வேண்டாம், நீ ஓட வேண்டாம், நீ நிரூபிக்க வேண்டாம். நீ இருக்கிறதே போதும், நீ தாங்கினதே போதும். நீ இப்போ பாதுகாப்பில இருக்கிறாய். இந்த 3 நாள் முடியும் போது உன் வாழ்க்கை முழுசா மாறி இருக்காது. ஆனா உன் மனசு நான் தப்பிச்சுடுவேன் நு முதல் தடவை நம்ப ஆரம்பிச்சிருக்கும். அந்த நம்பிக்கை தான் வராகி அம்மன் உனக்காக காட்டும் மிகப்பெரிய மாற்றம். என் தங்கமே, இந்த மாற்றம் இன்னும் ஆழமா உன் உள்ளத்துக்குள்ள செல்வதை நீ கவனிக்காம போயிருக்கலாம். ஆனா அது நடக்குது. மண் உள்ளே விதை முளைக்குறதை வெளியே இருந்து யாரும் பார்க்க முடியாது. ஆனா விதைக்கு தெரியும், மண்ணுக்கும் தெரியும். அதுபோல தான் இப்போ உன் மனசுக்குள்ள நடக்குற மாற்றமும். வராகி அம்மன் சத்தமில்லாம உன் உள்ளத்துல வேலை செய்ய ஆரம்பிச்சிட்டாங்க. இந்த 3 நாள்ல நீ உன் வாழ்க்கையை நினைச்சு பயந்தாலும் அந்த பயம் முன்பு போல உன்னை முடக்காது. பயம் வரும், ஆனா அது உன்னை கட்டுப்படுத்தாது. பயம் வந்தாலும் நான் நகருவேன் நு ஒரு உறுதி உன் உள்ளத்துல உருவாகும். அந்த உறுதி தான் தெய்வீக பாதுகாப்பு. பயமே இல்லாத வாழ்க்கை இல்லை. பயத்தோடேயே நடக்க தெரிந்தாலே போதும். என் தங்கமே, இந்த 3 நாள்ல நீ உன் வாழ்க்கையில நடந்த சில விஷயங்களை நினைச்சு வருத்தப்படுவாய். ஆனா அந்த வருத்தத்துல நீ சிக்கி தள்ளாட மாட்டாய். அப்போ அப்படித்தான் நடந்துச்சு நு ஒரு ஏற்றுக்கொள்ளல் வரும். அந்த ஏற்றுக்கொள்ளல் தான் உன் மனசுக்கு கிடைக்குற விடுதலை. எதிர்க்குற இடத்தில தான் வலி, ஏற்றுக்கொண்ட இடத்தில தான் சாந்தி. இந்த 3 நாள்ல நீ உன் வாழ்க்கையை நிரூபிக்கணும்னு இருந்த அவசரம் குறையும். யாருக்காகவும் எதுக்காகவும் நீ இப்படித்தான் இருக்கணும்னு நிரூபிக்க வேண்டிய அவசியம் இல்லைன்னு மனசு சொல்ல ஆரம்பிக்கும். அந்த உணர்வு தான் உன்னை இலகுவாக்கும். இலகுவான மனசு தான் உயரமா பறக்கும். என் தங்கமே, இந்த 3 நாள்ல நீ உன் உள்ளத்தோட நட்பு கொள்ள ஆரம்பிப்பாய். முன்பெல்லாம் உன் மனசு உனக்கு எதிரியா தோணியிருக்கும். இப்போ அது மெதுவா உன் பக்கம் திரும்பும். நான் உன்னோட தான் இருக்கேன் நு சொல்லும். மனசு எதிரியா இல்லாம தோழியா மாறுறது தான் மிகப்பெரிய மாற்றம். இந்த 3 நாள்ல நீ உன் வாழ்க்கையில சில சின்ன சின்ன விஷயங்களை ரசிக்க ஆரம்பிப்பாய். அது பெரிய சந்தோஷமா இருக்க வேண்டியதில்லை. ஒரு அமைதி, ஒரு சின்ன சிரிப்பு, ஒரு நிமிஷ ஓய்வு. இந்த சின்ன விஷயங்கள் தான் உன் உள்ளத்துக்கு உயிர் ஊட்டும். வராகி அம்மன் பெரிய அதிசயத்தை விட சின்ன சின்ன சுகத்தை தான் முதல்ல தருவாங்க. என் தங்கமே, இந்த 3 நாள்ல நீ உன் வாழ்க்கையை நான் என்னை இழந்தேன் நு பார்க்கிறதை விட நான் இன்னும் என்னை இழக்கல நு உணர ஆரம்பிப்பாய். அந்த உணர்வு தான் உன்னை மீண்டும் மீண்டும் எழ வைக்கும். நீ இழந்தது எல்லாம் உன் வாழ்க்கை இல்லை. நீ உயிரோட இருக்கிறதே ஒரு பெரிய வரம். இந்த 3 நாள்ல நீ உன் வாழ்க்கையை பற்றி பெரிய கனவுகள் காண மாட்டாய். ஆனா சின்ன நம்பிக்கைகள் தோன்றும். இது சரியாகும், அதையும் தாண்டிடுவேன், இன்னும் ஒரு வழி இருக்கு நு. இந்த சின்ன நம்பிக்கைகள் தான் பெரிய மாற்றத்தோட அடித்தளம். வராகி அம்மன் உன்னை ஒரே நாள்ல உச்சிக்கு கொண்டு போகல. மெதுவா பாதுகாப்பா நடத்தி கொண்டு போறாங்க. என் தங்கமே, இந்த 3 நாள்ல நீ உன் வாழ்க்கையில சில மனிதர்களை நினைச்சு மனசு வலிக்கும். ஆனா அந்த வலி உன்னை பழைய மாதிரி உடைக்காது. அவங்க இங்க இல்லன்னாலும் நான் இங்க இருக்கேன் நு ஒரு உறுதி வரும். அந்த உறுதி தான் உன் முதுகெலும்பு. உன் வாழ்க்கை யாரோ ஒருத்தர் மேல் மட்டும் நின்று இருக்க வேண்டியதில்லை. இந்த 3 நாள்ல நீ உன் வாழ்க்கையில நடந்த தவறுகளை நினைச்சு உன்னை நீ குறை சொல்லாம இருந்தாலே போதும். எல்லா தவறும் பாடம் இல்லை. சில தவறுகள் மனித தன்மை. அதை ஏற்றுக்கொள்ளும் மனசு வந்தா அதுவே குணமடைதல். வராகி அம்மன் உன்னை பரிபூரணமா இருக்க சொல்லல, உண்மையா இருக்க சொல்றாங்க. என் தங்கமே, இந்த 3 நாள்ல நீ உன் வாழ்க்கையை அவசரப்படுத்தாம இன்றைய நாளை மட்டும் தாங்க ஆரம்பிப்பாய். நாளைக்கு என்ன ஆகும்னு தெரியாத பயம் இருந்தாலும் இன்றைக்கு இதை மட்டும் பார்த்துக்கலாம் நு மனசு சொல்லும்.
அந்த ஒரு நாள் கவனம் தான் உன்னை சோர்விலிருந்து காப்பாத்தும். இந்த 3 நாள்ல நீ உன் உடம்புக்கு சின்ன சின்ன மரியாதைகள் கொடுப்பாய். தண்ணீர் குடிப்பாய், ஓய்வு எடுப்பாய், உடம்பு சொல்றதை கேட்பாய். இது சின்ன விஷயம் போல தோணலாம். ஆனா உடம்பு பாதுகாப்பாய் இருந்தா தான் மனசு சாந்தியா இருக்கும். வராகி அம்மன் உன் உடம்பு வழியா தான் உன்னை மீட்டுக்கொண்டு வர்றாங்க. என் தங்கமே, இந்த 3 நாள்ல நீ உன் வாழ்க்கையில நடந்த எல்லாவற்றையும் சரி பண்ணணும்னு நினைக்க மாட்டாய். அதுவே பெரிய நிம்மதி. எல்லாம் சரி ஆகணும்னு நினைக்குற பாரம் தான் அதிகம் வலிக்குது. சில விஷயங்கள் அப்படியே இருக்கட்டும், காலம் பார்த்து கொள்ளும். வராகி அம்மன் அவசரம் செய்ய மாட்டாங்க. இந்த 3 நாள்ல நீ உன் வாழ்க்கையை நினைச்சு முழுசா நம்பிக்கையோட இல்லன்னாலும் முழுசா நம்பிக்கையில்லாமவும் இல்லாம இருப்பாய். இந்த நடுவில இருக்குற நிலை தான் உண்மை. அந்த உண்மையில தான் நீ நிலைநிறுத்தப்படுவாய். அதுதான் உன்னை இனிமேல் விழ விடாத அடித்தளம். என் தங்கமே, இந்த 3 நாள்ல நீ உன் வாழ்க்கையில ஒரு விஷயத்தை மட்டும் தெளிவா உணர்வாய். நான் தனியா இல்லை. அந்த உணர்வு எங்கிருந்து வருதுன்னு உனக்கு தெரியாம இருக்கலாம். ஆனா அது உன் உள்ளத்துல ஆழமா பதியும். வராகி அம்மன் அப்படித்தான் இருப்பாங்க. கண்ணுக்கு தெரியாம, ஆனா விட்டு போகாம. இந்த 3 நாள்ல நடக்குற மாற்றம் வெளியில் பெரியதாக தெரியாது. யாரும் பாராட்ட மாட்டாங்க, யாரும் கவனிக்க மாட்டாங்க. ஆனா நீ மட்டும் கவனிப்பாய். உன் மனசு இப்போ கொஞ்சம் இலகுவாய் இருக்கு. அந்த இலகுவே பெரிய சாட்சி. கடந்த வருட கண்ணீர் உண்மையிலேயே போதும். அந்த கண்ணீர் உன்னை பலவீனமா மாற்றல, உன்னை உயிரோட வைத்துச்சு. இப்போ வராகி அம்மன் உன் வாழ்க்கையில ஒரு புதிய சுவாசத்தை மெதுவா உள்ளே விடுறாங்க. இந்த சுவாசம் சத்தமில்லாது, ஆனா உன்னை மீண்டும் உன்னோட சேர்க்கும். இந்த 3 நாள் முடியும் போது உன் வாழ்க்கை முழுசா மாறி இருக்காது. ஆனா நீ முழுசா உடையாம நின்றிருப்பாய். அதுவே வராகி அம்மன் உனக்காக காட்டும் அற்புதமான மாற்றம். என் தங்கமே, இப்போ இந்த வார்த்தைகள் உன் கண்களுக்குள் விழுந்ததே கூட ஒரு காரணம் இல்லாம நடக்கல. நீ இவ்வளவு நாள் சுமந்த பாரம் இப்போ மெதுவாய் இறங்க ஆரம்பிச்சுடுச்சு. முழுசா இல்ல, ஆனா இனி இது மட்டும் தான் என் வாழ்க்கை நூ நினைக்குற அளவுக்கு அது இல்லை. அந்த உணர்வே வராகி அம்மன் உன் உள்ளத்துல வைக்குற முதல் அடையாளம். இந்த 3 நாள்ல நீ உன் வாழ்க்கையை நினைச்சு சில நேரம் வெறுமை மாதிரி உணரலாம். முன்பெல்லாம் அந்த வெறுமை பயமா இருந்திருக்கும். இப்போ அது கொஞ்சம் அமைதியா தோணும். ஏன்னா அந்த வெறுமை இனிமேல் இழப்பு இல்லை, அது இடம். புதிய விஷயங்கள் வர இடம். வராகி அம்மன் முதல்ல பழைய சத்தங்களை அமைதிப்படுத்துவாங்க. அப்புறம் தான் புதிய அர்த்தங்களை கொண்டு வருவாங்க. என் தங்கமே, இந்த 3 நாள்ல நீ உன் மனசுக்குள்ள இருந்த ஒரு சண்டையை நிறுத்துவாய். நான் இப்படித்தான் இருக்கணும், நான் இப்போவே சரியா ஆகணும் நீ உன்னை தள்ளின அந்த சண்டை. அந்த சண்டை நின்ற இடத்தில தான் நிம்மதி ஆரம்பிக்கும். வாழ்க்கை உன்னை அடிக்குறது போதும், நீ உன்னை அடிக்க வேண்டாம். வராகி அம்மன் இதைத்தான் உனக்கு கற்றுக் கொடுப்பாங்க. இந்த 3 நாள்ல நீ உன் வாழ்க்கையில நடந்த சில விஷயங்களை நினைச்சு அது என் தவறு இல்ல முதல் தடவை மனசு சொல்லலாம். இந்த உணர்வு சின்னதா தோணலாம், ஆனா அது ரொம்ப பெரிய விடுதலை. எல்லா வலிக்கும் நாம காரணம் இல்லை, எல்லா சுமையும் நாம தூக்க வேண்டியதில்லை. சில விஷயங்களை காலத்துக்கு விட்டுடுறதே புத்திசாலித்தனம். என் தங்கமே, இந்த 3 நாள்ல நீ உன் வாழ்க்கையை மற்றவர்களுக்கு காட்ட வேண்டிய ஒரு மேடையா பார்க்க மாட்டாய். யார் என்ன சொல்வாங்க இருந்த பயம் கொஞ்சம் குறையும். உன் வாழ்க்கை உன் அனுபவம், அது யாரோட ஒப்புதலுக்காக இல்லைன்னு மனசு மெதுவா ஏற்றுக்கொள்ளும். அந்த ஏற்றுக்கொள்ளுதல் தான் உன் முதுகெலும்பு. இந்த 3 நாள்ல நீ உன் மனசுக்குள்ள ஒரு சின்ன குரலை கேட்பாய். அது உன்னை குறை சொல்லாது, அது உன்னை அவசரப்படுத்தாது. இன்னைக்கு இதுவரை போதும் சொல்லும். அந்த குரல் தான் வராகி அம்மன் உன் உள்ளத்துல பேச ஆரம்பிச்ச குரல். சத்தமில்லாதது, ஆனா பொய்யில்லாதது. என் தங்கமே, இந்த 3 நாள்ல நீ உன் வாழ்க்கையை நினைச்சு முழுசா சந்தோஷப்பட முடியலன்னாலும் உன்னை முழுசா வெறுக்க மாட்டாய். இந்த மாற்றமே பெரியது. சுயவெறுப்பு குறையும் இடத்தில தான் சுயகருணை பிறக்கும். உன்னோட பேசும் மொழி மென்மையா மாறும். அந்த மென்மை தான் உன்னை நீண்ட காலம் தாங்க வைக்கும். இந்த 3 நாள்ல நீ உன் வாழ்க்கையில நடந்த எல்லாவற்றையும் அர்த்தம் தேடி அலைய மாட்டாய். சில விஷயங்களுக்கு அர்த்தமே இருக்காது, அதை ஏற்றுக்கொள்ளும் மனசு வந்தா அதுவே ஞானம்.
எல்லாவற்றுக்கும் பதில் தேடினா தான் மனசு சோரும். சில கேள்விகளை காலத்துக்கு விட்டுடுறதே நல்லது. என் தங்கமே, இந்த 3 நாள்ல நீ உன் வாழ்க்கையை எனக்கு எதுவும் மாறல ன்னு சொல்ல மனசு வந்தாலும் கவனிச்சு பாரு. நீ இப்போ கொஞ்சம் மெதுவா சுவாசிக்கிறாய், கொஞ்சம் ஆழமா மூச்சு விடுகிறாய். அந்த மாற்றமே போதும். மூச்சு மாறினா மனசு மாறும், மனசு மாறினா வாழ்க்கை மாறும். இந்த 3 நாள்ல நீ உன் வாழ்க்கையில சில நினைவுகளை நினைச்சு அழலாம். அந்த அழுகை பழைய மாதிரி உடைக்காது, அது சுத்தம் செய்யும். நீ பல நாளா தடுக்கி வைத்திருந்த உணர்வுகள் வெளியே வரும். அதுக்கு நீ வெட்கப்பட வேண்டாம். அழுகை பலவீனம் இல்லை, அது உள்ளத்தோட சுத்திகரிப்பு. என் தங்கமே, இந்த 3 நாள்ல நீ உன் வாழ்க்கையில ஒரு விஷயத்தை மட்டும் தெளிவா புரிந்துக்குவாய். எல்லாம் ஒரே நாள்ல மாற வேண்டிய அவசியம் இல்லை. இந்த உணர்வே உன்னை ஓட்டத்திலிருந்து இறக்கி நடைக்குள் கொண்டு வரும். நடை தான் நிலையானது, ஓட்டம் சோர்வை தரும். இந்த 3 நாள்ல நீ உன் வாழ்க்கையை நினைச்சு எதிர்காலத்தை கட்டாயமா கற்பனை செய்ய மாட்டாய். நாளைக்கு என்ன ஆகுமோ நூ பயம் வந்தாலும் அது நாளைக்கு பார்த்துக்கலாம் நூ மனசு சொல்லும். இந்த இன்றைய நாளில் நிலைநிறுத்தப்படுவது தான் உண்மையான பாதுகாப்பு. என் தங்கமே, இந்த 3 நாள்ல நீ உன் வாழ்க்கையில நடந்த எல்லா வலியும் உன்னை உருவாக்கினாலும் அது உன்னை கட்டுப்படுத்த வேண்டிய அவசியம் இல்லைன்னு உணர ஆரம்பிப்பாய். நீ உன் கடந்த காலம் இல்லை, நீ இப்போ இருக்கிற இந்த நிமிடம். அந்த நிமிடம் தான் உண்மை. இந்த 3 நாள்ல நீ உன் வாழ்க்கையில ஒரு சின்ன நம்பிக்கையை மட்டும் பிடிப்பாய். இது இவ்வளவு தான் இருக்காது நூ. அந்த நம்பிக்கை ரொம்ப பெரியதாக இருக்க வேண்டாம். அது உன்னை இன்னொரு நாள் உயிரோட வைக்க போதும். வராகி அம்மன் உன்னை நாளைக்கு தான் நடத்தி கொண்டு போறாங்க. என் தங்கமே, இந்த 3 நாள்ல நீ உன் வாழ்க்கையை நினைச்சு தனிமையாயிருந்தாலும் கைவிடப்பட்ட மாதிரி உணர மாட்டாய். தனிமை தனியாக்கும் போது வலி, தனிமை பாதுகாப்பா இருக்கும்போது சுகம். நீ இப்போ 2வது நிலைக்கு வர ஆரம்பிச்சிட்டாய். இந்த 3 நாள்ல நீ உன் வாழ்க்கையில சில விஷயங்களை விட்டுட்டு வந்திருந்தா அதை திரும்ப எடுத்துக்கணும்னு மனசு வந்தாலும் நீ இப்போ ஓட மாட்டாய். மெதுவா யோசிப்பாய். அந்த இடைவெளி தான் உன்னை மீண்டும் காயப்படுத்தாம காப்பாத்தும். என் தங்கமே, இந்த 3 நாள்ல நடக்குற மாற்றம் வெளியில் யாருக்கும் தெரியாது. ஆனா நீ மட்டும் அறிவாய். உன் மனசு இப்போ முன்பை விட சற்று அமைதியா இருக்கு. அந்த அமைதியே பெரிய அதிசயம். சத்தமில்லாத அதிசயங்கள் தான் உண்மையானவை. கடந்த வருட கண்ணீர் உண்மையிலேயே போதும். அது உன்னை பலவீனப்படுத்தல, உன்னை தாங்கி நிறுத்திச்சு. இப்போ வராகி அம்மன் உன் வாழ்க்கையில ஒரு புதிய விதையை மெதுவா விதைக்கிறாங்க. இந்த விதை இன்னிக்கு முளைக்காது, நாளைக்கும் முழுசா தெரியாது. ஆனா ஒரு நாள் நீ திரும்பி பார்த்தப்போ அந்த 3 நாள்ல தான் என் மனசு உடையாம நிற்க கற்றுக்கிட்டுச்சு நூ. உனக்கே புரியும். அந்த கற்றல் தான் வராகி அம்மன் உனக்காக காட்டிய உண்மையான மாற்றம். என் தங்கமே, இப்போ இந்த இடத்துல நீ நின்றிருக்கிறதே ஒரு பெரிய மாற்றம். முன்பெல்லாம் நீ இப்படி நின்றிருக்க மாட்டாய். ஓடிக்கிட்டே இருந்திருப்பாய், யோசிக்காம, உணராம, சோர்வை கூட கவனிக்காம. இப்போ நீ நிற்கிறாய். அந்த நிற்கும் இடத்தில தான் வராகி அம்மன் உன்னை தொடுறாங்க. ஓட்டத்தில இருக்கிறவனுக்கு ஆறுதல் கிடைக்காது, நிற்கிறவனுக்கு தான் தெய்வம் பேசும். இந்த 3 நாள்ல நீ உன் வாழ்க்கையை நினைச்சு சில நேரம் வெறிச்சோடிய மாதிரி தோணலாம். எல்லாமே அமைதியா, சத்தமில்லாம. அந்த அமைதியை பயப்படாதே, அது வெறுமை இல்லை, அது சுத்தம். ஒரு இடம் சுத்தம் ஆகணும்னா முதல்ல எல்லாமே காலியா ஆகணும். வராகி அம்மன் உன் உள்ளத்துல அதைத்தான் செய்றாங்க. பழைய சத்தங்களை, பழைய குற்ற உணர்வுகளை, பழைய பயங்களை மெதுவா வெளியே அனுப்புறாங்க. என் தங்கமே, இந்த 3 நாள்ல நீ உன் வாழ்க்கையில நடந்த சில விஷயங்களை நினைச்சு அப்போ நான் இன்னும் நல்லா செய்திருக்கலாம் னு தோணலாம். அந்த எண்ணம் வந்தாலும் அதுக்குள்ள நீ விழ மாட்டாய். ஏன்னா இப்போ உன் மனசு கொஞ்சம் மென்மையா மாறியிருக்கு. அப்போ எனக்கு தெரிந்தது அதுதான் நீ உன்னை காப்பாத்துவாய். அந்த சுய பாதுகாப்பு தான் நீ கற்றுக்கொண்ட பெரிய பாடம். இந்த 3 நாள்ல நீ உன் வாழ்க்கையை மற்றவர்களோட வாழ்க்கையோட ஒப்பிட்டு பார்க்கும்போது கூட அந்த ஒப்பீடு உன்னை முழுசா உடைக்காது. கொஞ்சம் வலி இருக்கும், ஆனா அந்த வலியோட நீ மூச்சு விடுவாய். முன்பெல்லாம் அந்த வலி உன்னை மூச்சே விட விடாம செய்திருக்கும். இப்போ நீ வலியோடே உயிரோட இருக்க கற்றுக்கொள்கிறாய். அதுதான் பலம்.
என் தங்கமே, இந்த 3 நாள்ல நீ உன் மனசுக்குள்ள இருந்த ஒரு பழைய பயத்தை கவனிப்பாய். நான் இப்படியே இருந்தா என்ன ஆகும்? நோ. அந்த பயம் வந்ததும் வராகி அம்மன் உன் உள்ளத்துல ஒரு குரல் வைப்பாங்க. இப்படியே இருந்தாலும் நீ பாதுகாப்பில தான் இருக்கிறாய். நோ. அந்த ஒரு வரி தான் உன்னை இனிமேல் அவசர முடிவுகள் எடுக்க விடாம காப்பாத்தும். இந்த 3 நாள்ல நீ உன் வாழ்க்கையை சரி பண்ணணும்னு இல்ல, சமாளிக்கணும்னு தான் நினைப்பாய். இந்த மாற்றம் ரொம்ப முக்கியம். சரி பண்ணணும்னா சண்டை, சமாளிக்கணும்னா சமாதானம். வராகி அம்மன் உன்னை சமாதானத்துக்குள்ள தான் கூட்டிட்டு வர்றாங்க. சண்டை போடுற மனசு எப்பவும் சோர்ந்திருக்கும். சமாதான மனசு மெதுவா குணமடையும். என் தங்கமே, இந்த 3 நாள்ல நீ உன் வாழ்க்கையில நடந்த சில விஷயங்களை யாரும் புரிஞ்சுக்கலன்னு தோணலாம். அந்த உணர்வு புதுசா வராது. ஆனா இப்போ அந்த உணர்வு உன்னை தனிமையா ஆக்காது. யாரும் புரிஞ்சுக்கலன்னாலும் பரவாயில்லை, நான் என்னை புரிஞ்சுக்குறேன் நூ மனசு சொல்ல ஆரம்பிக்கும். அந்த ஒரு வாக்கியம் தான் உன் வாழ்க்கையை மாற்றும். இந்த 3 நாள்ல நீ உன் மனசோட பேசும் நேரம் அதிகமாகும். அந்த உரையாடல் எல்லாம் அழகா இருக்க வேண்டிய அவசியம் இல்லை. சில நேரம் குழப்பமா இருக்கும், சில நேரம் கோபமா இருக்கும், சில நேரம் கண்ணீரோட இருக்கும். ஆனா நீ அந்த உரையாடலை நிறுத்த மாட்டாய். ஏன்னா நீ இப்போ உன்னை விட்டு போக மாட்டேன்னு முடிவு எடுத்திருக்கிறாய். வராகி அம்மன் அதைத்தான் உனக்கு கற்றுக் கொடுத்தாங்க. என் தங்கமே, இந்த 3 நாள்ல நீ உன் வாழ்க்கையில சின்ன சின்ன எல்லைகள் வைக்க ஆரம்பிப்பாய். எல்லாருக்கும் எல்லாவற்றையும் கொடுக்கணும்னு நினைக்க மாட்டாய். உன் சக்தி எவ்வளவோ அதுக்கு தகுந்த அளவுக்கு தான் நீ கொடுப்பாய். இந்த எல்லைகள் சுயநலம் இல்லை, இது சுய பாதுகாப்பு. உன்னை நீ காப்பாத்திக்குறதுல எந்த பாவமும் இல்லை. இந்த 3 நாள்ல நீ உன் வாழ்க்கையை நினைச்சு சில நேரம் சிரிக்கலாம். அந்த சிரிப்பு பழைய மாதிரி முழு மனசோட இருக்காது. ஆனா அது உண்மை. அந்த உண்மை சிரிப்பு தான் உன் உள்ளத்துக்கு உயிர். வராகி அம்மன் பெரிய சந்தோஷத்தை உடனே தர மாட்டாங்க. சின்ன சின்ன சிரிப்புகளை முதல்ல தருவாங்க. என் தங்கமே, இந்த 3 நாள்ல நீ உன் வாழ்க்கையில நடந்த எல்லா வலியும் உன்னை கெடுக்கலன்னு உணர ஆரம்பிப்பாய். சில வலி உன்னை மென்மையாக்கிச்சு, சில வலி உன்னை தெளிவாக்கிச்சு, சில வலி உன்னை யாருக்கு அருகில் இருக்கணும்னு கற்றுக் கொடுத்துச்சு. இந்த புரிதல் தான் உன் கடந்த காலத்தோட சமாதானம். இந்த 3 நாள்ல நீ உன் வாழ்க்கையை பற்றி பேசும்போது எனக்கு இன்னும் தெரியல நூ சொல்ல தைரியம் வரும். எல்லாவற்றுக்கும் பதில் தெரிஞ்சிருக்க வேண்டிய அவசியம் இல்லை. தெரியாததை தெரியாதுன்னு சொல்லுற மனசு தான் உண்மையா வலிமையானது. வராகி அம்மன் உன்னை போலியாக நம்பிக்கையோட இருக்க சொல்லல, உண்மையோட இருக்க சொல்லுறாங்க. என் தங்கமே, இந்த 3 நாள்ல நீ உன் வாழ்க்கையை நினைச்சு எதிர்காலத்தை முழுசா கற்பனை செய்ய மாட்டாய். ஒரு வாரம், ஒரு மாதம், ஒரு வருடம் அப்படின்னு மனசு ஓடாது. நீ இன்றைக்கு திரும்பி வருவாய். இன்றைக்கு என்ன செய்ய முடியும், இன்றைக்கு என்ன வேண்டாம், இன்றைக்கு என்ன போதும். இந்த இன்றைக்கு தான் உன்னை காப்பாத்தும். இந்த 3 நாள்ல நீ உன் வாழ்க்கையில நடந்த சில விஷயங்களை மன்னிக்க முடியாம இருந்தாலும் பரவாயில்லை. எல்லாமே இப்போவே மன்னிக்க வேண்டிய அவசியம் இல்லை. ஆனா நீ உன்னை நீ மன்னிக்க ஆரம்பிப்பாய். நான் அப்போ என்னால முடிந்ததை செய்தேன் நு. அந்த மன்னிப்பு தான் உன் மனசுக்கு கிடைக்கும் முதல் நிம்மதி. என் தங்கமே, இந்த 3 நாள்ல நீ உன் வாழ்க்கையில தனியா இருப்பதை உணர்ந்தாலும் கைவிடப்பட்ட மாதிரி உணர மாட்டாய். தனிமை இப்போ உன்னை பயமுறுத்தாது. அது உனக்கு ஓய்வு தரும். உன் உள்ளத்தோட பேச ஒரு இடம் தரும். வராகி அம்மன் உன்னை சத்தத்திலிருந்து அமைதிக்குள் கூட்டிட்டு வந்திருக்காங்க. இந்த 3 நாள்ல நீ உன் வாழ்க்கையில ஒரு விஷயத்தை மட்டும் உறுதியாக உணர்வாய். நான் இனிமேல் என்னை விட்டு போக மாட்டேன். இந்த முடிவு சத்தமாய் இருக்காது, யாருக்கும் சொல்ல மாட்டாய். ஆனா அது உன் உள்ளத்துல ஆழமா பதியும். அந்த முடிவு தான் இனிமேல் உன்னை காப்பாத்தும். கடந்த வருட கண்ணீர் போதும். அந்த கண்ணீர் உன்னை முடிச்சு போடல, உன்னை அவிழ்க்க ஆரம்பிச்சுச்சு. இப்போ வராகி அம்மன் உன் வாழ்க்கையில ஒரு மென்மையான பாதுகாப்பை உருவாக்கிட்டிருக்காங்க. இந்த பாதுகாப்பு வெளியில் தெரியாது, ஆனா உன் மனசு அதுக்குள்ள ஓய்வெடுக்கும். இந்த 3 நாள் முடியும் போது உன் வாழ்க்கை முழுசா மாறி இருக்காது. ஆனா நீ உன்னை கொஞ்சம் கூடுதலா அன்பு செய்ய ஆரம்பிச்சிருப்பாய். அந்த அன்பு தான் எந்த தெய்வீக அற்புதத்துக்கும் மேலான உண்மையான மாற்றம்.